உலகத்துல ஜனங்க மூலிகையோட மகத்துவம் தெரியாம கண்டதை தின்னுபிட்டு பேர் தெரியாத வியாதியெல்லாம் வந்து அவஸ்தைப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மூலிகையோட மகத்துவத்தை புரிய வைக்கிற மாதிரி ஒரு புத்தகம் எழுத போறேன். அதான் என் வாழ்க்கையோட லட்சியம். என்ன புத்தகம்? 100 வருடம் வாழ சிறந்த இயற்கை உணவு. உங்க புக்கு மட்டும் வெளியில வந்துருச்சுன்னா எங்களை மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் வேலை இல்லாம வீட்லயே இருக்க வேண்டியதான் இல்ல பெரியப்பா? கண்டிப்பா. உங்க இங்கிலீஷ் மருந்தையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு எல்லாம் மூலிகை பச்சளை மருந்துக்கு வர வேண்டியதுதான். அதுக்கும் சில குறிப்புகளை எழுதி வச்சிருக்கனே. சரி பெரியப்பா, நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். அப்படி பார்த்தா அந்த காலத்துல ஆதாம் ஏவாள்லாம் காய்கறி பழம் தானே சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க ஏன் செத்து போனாங்க? இந்த குதர்க்கம் தான் வேண்டாங்கிறது. எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் எதுக்கு பெரியப்பா இந்த இலை தலை ரிஸ்க் எல்லாம்? வாய்க்கு ருசியா சாப்பிட்டு நிம்மதியா போலாம்ல. இப்போ கூட பெரியப்பா நெய் சொட்ட சொட்ட ஒரு தோசையை வாயில போட்டேன். சட்னி வேற பண்ணியிருந்தாங்க, அதையும் தொட்டு சாப்பிட்டேன் பாருங்க. என்ன பிரமாதமா இருந்தது தெரியுமா? என்னோட அருமை பெருமை உங்களுக்கு எல்லாம் இப்ப தெரியாதுடா. என் புத்தகம் வரட்டும், அப்ப தெரியும். அப்பா, பெரியப்பா கூட பேசிட்டு இருந்தா நமக்கு டைம் போறதே தெரியாது. நம்ம கிளம்பலாமா? திவாகர் பெரியப்பா, இந்த உனக்கு இல்ல பெரியப்பா, நீங்க முந்தானத்துக்கு கொடுத்த பணமே பேலன்ஸ் இருக்கு. செலவே பண்ணலையா? எனக்கு என்ன பெரியப்பா செலவு இருக்கு? வண்டிக்கு பெட்ரோல் போட்டேன், பேலன்ஸ் அப்படியே இருக்கு. அது போறோம் பெரியப்பா. வரேன் பெரியப்பா. பெரியப்பா வரேன். பாத்தீங்களா நம்ம திவாகர, ஏதோ அப்பா அம்மா இல்லாத பிள்ளை, நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறேன்னு சொன்னீங்களே, காலேஜ் படிக்கிற பையன் அப்படி இப்படின்னு செலவு செய்யாம எவ்வளவு பொறுப்பா இருக்கான் பாத்தீங்களா? தெரியுண்டா சங்கரா. திவாகர நம்ம தம்பி சுப்பிரமணியத்தோட புள்ளையாவ நினைச்சு வளர்க்குற. ஓம் புள்ள மாதிரி தானே வளர்க்குற. ஏதோ அவன் போராத காலம் அப்பனையும் ஆத்தாளையோ ஒரு விபத்துல தொலைச்சிட்டு நிக்கிறான். சங்கரா, நம்ம சுப்பிரமணியம் இருந்திருந்தா கூட திவாகரை இந்த அளவுக்கு வளர்த்துருப்பானான்னு சந்தேகம் தான்ப்பா. ஒன்ன மாதிரியே நல்ல குணம் பழக்க வழக்கத்தோட நீ அவனை வளர்த்து வச்சிருக்கப்பா. பழச பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? நல்லவங்க வீட்டுல பிள்ளைங்க நல்லபடியாதான் வளரும். ஐயா முகத்தை பார்த்தா கெட்டவன் கூட திருந்திடுவான். நடுவுல என்ன ஜாலரா தட்டுற? சம்பளத்தை வசதிக்கலான்னு பாக்குறியா? ஆமா, இத்தனை காலமும் நான் இந்த வீட்டுல சம்பளத்துக்காக வேலை செய்யறேன். எல்லாம் ஐயாவோட நல்ல மனசுக்காக செய்யறேன். போதும் போதும், என்ன போனது போதும். பாருப்பா, அடுத்த மாசத்துல இருந்து மனசை மட்டும் கூட சம்பளத்தை கட் பண்ணிடு.